தம்முடன் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி எடுத்துக்கொண்ட செல்ஃபி வீடியோவை பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். மேலும் இந்தியா இத்தாலி இடையேயான நட்புறவு நீடிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மக்களவை சபாநாயகர் தேர்தலில் பாஜகவுக்கு இந்தியா கூட்டணி நெருக்கடி ஏற்படுத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவை துணை சபாநாயகர் பதவியை விட்டுக் கொடுக்காவிட்டால் சபாநாயகர் தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மகாராஷ்டிராவில் பிரதமர் மோடி எங்கெல்லாம் ரோட் ஷோ பொதுக்கூட்டம் நடத்தினாரோ அங்கெல்லாம் பாஜக கூட்டணி கட்சிகள் தோல்வியை சந்தித்திருப்பதாக சரத்பவார் தெரிவித்துள்ளார். மேலும் மகா விகாஸ் அகாதி கூட்டணி வெற்றி பெற உழைத்த மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் சரத்பவார் கிண்டலாக கூறினார். மகா விகாஸ் அகாதி கூட்டணி 3 கால்களை கொண்ட ரிக்ஷா என விமர்சித்த பாஜக மூத்த தலைவர் தேவேந்திர பட்னவிஸ்க்கு மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே பதிலடி கொடுத்துள்ளார். மத்தியில் அமைந்துள்ள பாஜக கூட்டணி அரசுதான் 3 கால்களை கொண்ட ரிக்ஷா என தெரிவித்தார். வரும் 24ஆம் தேதி தொடங்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் டிஜிட்டல் இந்தியா மசோதாவை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. AI மூலம் உருவாக்கப்படும் டீப் ஃபேக் வீடியோக்களுக்கு கடிவாளம் போடும் வகையில் மசோதா உருவாக்கப்பட்டுள்ளது. இன்னும் 2 மாதங்களில் படுக்கை வசதி கொண்ட முதல் வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் அதற்கான பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் பிற வந்தே பாரத் ரயில்களை விட கூடுதல் வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் கூறினார். உத்தரகாண்ட் மாநிலம் ருத்ரபிரயாக அருகே டெம்போ டிராவலர் வாகனம் ஆற்றுக்குள் பாய்ந்த விபத்தில் பலி எண்ணிக்கை 14ஆக உயர்ந்துள்ளது. பலத்த காயமடைந்த 12 பேருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. உத்தரகாண்டில் டெம்போ டிராவலர் வேன் விபத்தில் பலியானவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டி கங்கா நதிக்கரையில் சிறப்பு ஆரத்தி நடைபெற்றது. ருத்ரபிரயாக அருகே பத்ரிநாத் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற டெம்போ டிராவலர் வேன் ஆற்றில் விழுந்ததில் 14 பேர் உயிரிழந்தனர். மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் தலைமை செயலகம் அருகே உள்ள கட்டடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த கட்டடம் முதலமைச்சர் பங்களாவுக்கு அருகில் அமைந்திருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 4 தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். நீட் தேர்வில் குளறுபடி நடந்திருப்பதாக கூறி காங்கிரசின் மாணவர் அமைப்பினர் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாரின் பேரிகார்டுகள் மீது ஏறிய சிலர் நீட் தேர்வை மறுபடியும் நடத்த கோரியும் முறைகேடு குறித்து CBI விசாரணைக்கு உத்தரவிட கோரியும் ஆவேசமாக கோஷமிட்டனர். நீட் தேர்வு குளறுபடிகள் மற்றும் முறைகேடுகளை கண்டித்து நாடு தழுவிய 2 நாள் போராட்டத்திற்கு இடதுசாரி மாணவர்கள் அமைப்பான அனைத்திந்திய மாணவர்கள் சங்கம் அழைப்பு விடுத்திருக்கிறது. ஜூன் 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் இந்த போராட்டம் நடைபெறும் என்றும் மாணவர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறது. ஒரே நாளில் நாடு முழுவதும் 2140 இடங்களில் நிகழ்ச்சி நடத்திய இந்திய ரயில்வே அமைச்சகம் லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. கடந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி நடந்த இந்த நிகழ்ச்சியில் 40,19,516 பேர் கலந்து கொண்டனர். இதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பல்வேறு ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைத்தார். 40 MPக்களின் குரல்களும் மைனாரிட்டி பாஜக அரசுக்கு எதிராக வலுவாக ஒலிக்கப் போவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். கோவையில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் பேசிய அவர் வாயால் வடை சுடுவது பாஜகவின் வேலை என்றும் அவர்களின் ஆணவத்தை திமுக கூட்டணி MPக்கள் கருத்துக்களால் சுடப்போவதாகவும் கூறினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிடம் உள்ள தொகுதிகளையும் திமுக பறித்துவிடும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதிபட கூறினார். சட்டமன்ற தொகுதி வாரியாக நடந்த மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் 221 தொகுதிகளில் திமுக முன்னிலை வகித்ததாக கூறிய அவர் 2026 தேர்தலில் திமுக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றும் என்றார். வரும் ஜூலை 10ஆம் தேதி நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜனநாயக முறைப்படி சுதந்திரமாக நடைபெறுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் அதிமுக ஒதுங்கி போவதன் மூலம் பாஜக தான் எதிர்க்கட்சி என்ற பிம்பம் உருவாகும் என நடிகை கஸ்தூரி தெரிவித்தார். சென்னை சாலிகிராமத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றார். குறுவை சாகுபடி செய்யும் அனைத்து உழவர்களுக்கும் குறுவை சாகுபடி தொகுப்பை வழங்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மேலும் குறுவை சாகுபடி தொகுப்பு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நிலப்பரப்பிற்கு மட்டும்தான் வழங்கப்படும் என்று அறிவித்திருப்பது நியாயமல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழிசை குறித்து அவதூறாக பேசியதாக திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக வழக்கு தொடர்ந்துள்ளதாக குஷ்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் நாய்வாலை நிமிர்த்த முடியாது என்பது போல் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீண்டும் மீண்டும் பெண்களை புண்படுத்தும் வகையில் துஷ்பிரயோகம் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். நெல்லையில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட பெண்ணின் தாய் மற்றும் சகோதரர் சிபிஎம் கட்சி அலுவலகத்தில் பெண் வழக்கறிஞர் காலில் விழுந்து கதறி அழும் காட்சி சமூக வலைதளங்களில் வெளியானது. சிபிஎம் கட்சி அலுவலகம் தாக்கப்பட்ட சம்பவத்தில் 13 பேர் கைதான நிலையில் இந்த இருவரும் கட்சி அலுவலகத்தில் கதறி அழுதுள்ளனர். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டை விட்டு வெளியேற ஏகனாபுரம் கிராம மக்கள் முடிவு செய்துள்ளனர். சொந்த மண்ணில் மானம் இழந்து அகதியாக வாழ்வதை விட மொழி தெரியாத ஆந்திர மாநிலத்தில் அடிமையாக வாழப்போவதாக தெரிவித்திருக்கின்றனர். கோவையில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வாழ்த்தியும் தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் பாடல் வெளியிடப்பட்டது. பாடலில் இடம்பெற்ற சொல்லி அடிச்சதாறு, அவங்க சோழிய முடிச்சதாறு, காவி கரையை துடைச்சதாறு போன்ற வரிகள் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தன. மதுரை போடிநாயக்கனூர் இடையே 121 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் சோதனை ஓட்டம் இன்று நடைபெற உள்ள நிலையில் பொதுமக்கள் இருப்பு பாதையை எச்சரிக்கையுடன் கடக்க வேண்டும் என ரயில்வே துறை தெரிவித்திருக்கிறது. இந்த வழித்தடத்தில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்டு வந்த நிலையில் சோதனை ஓட்டம் நடைபெறுகிறது. நிலுவைத் தொகை தொடர்பாக தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் உண்மைக்கு புறம்பான தகவல்களை கூறுவதாக SRM குழுமம் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பான அறிக்கையில் 1996ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இன்று வரை வாடகை தொகையும் உயர்வு தொகையும் முறையாக செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் தீ விபத்தில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி ஜோதி அறக்கட்டளை சார்பில் தஞ்சையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெண்கள் ஒப்பாரி வைத்தும் பலியானவர்களின் உருவ படங்களுக்கு மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தினர். சென்னைக்கு ரயிலில் வந்த தங்க வியாபாரியிடம் வருமான வரித்துறை அதிகாரி என நாடகமாடி 32 லட்சம் ரூபாய் பறிக்க முயன்ற நபரை போலீசார் கைது செய்தனர். ஆந்திராவைச் சேர்ந்த அரவிந்த் குண்டாலா என்ற அந்த நபர் தங்கம் வாங்க சென்னைக்கு வந்த தங்க வியாபாரி நந்தன் கிஷோர் என்பவரிடம் பணம் பறிக்க முயன்றதாக கைது செய்யப்பட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் போலீஸ் எஸ்பி அலுவலகம் முன்பு வயதான தம்பதி சாலையில் படுத்து போராட்டம் நடத்தினர். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களான தம்பதி 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டை தங்களது வளர்ப்பு மகனின் மனைவியும் அவரது மகளும் அபகரிக்கும் நோக்கத்தில் விரட்டி அடிப்பதாக புகார் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்ததை அடுத்து சென்னை காசிமேடு துறைமுகத்தில் மீன்களை வாங்க வியாபாரிகள் அதிகளவு கூடினர். அசைவ பிரியர்கள் மீன்களை வாங்க ஆர்வம் காட்டிய நிலையில் மீன்களின் விலை சற்று அதிகரித்து காணப்பட்டது. சென்னையை அடுத்த மீஞ்சூர் அருகே கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற தனது மகன் 6 நாட்கள் ஆகியும் காணவில்லை என்று தாய் புகார் கூறியுள்ளார். திருச்சினாங்குப்பத்தைச் சேர்ந்த 32 வயதான கார்த்திக் என்பவர் கடந்த 10ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றபோது படகிலிருந்து தவறி தண்ணீருக்குள் விழுந்தார். சென்னை அரும்பாக்கத்தில் பிரபல கூலிப்படை தலைவனின் கூட்டாளிகள் 12 பேரை போலீசார் கைது செய்தனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு உமர் என்பவர் கொலை செய்யப்பட்டதற்கு பழி தீர்க்க அரும்பாக்கத்தைச் சேர்ந்த கூலிப்படை தலைவன் ராதாவின் கூட்டாளிகள் திட்டம் தீட்டியதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். சென்னையில் போக்குவரத்து காவல் இணை ஆணையரிடம் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த காவலர் ஒருவர் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பட்டினப்பாக்கத்தில் உள்ள காவலர் குடியிருப்பில் வசித்து வந்த முகமது ஜாவித் அலி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
மாவட்டம் சின்னதாராபுரம் காவல் நிலையத்தில் பணியின் போது உடல்நலக்குறைவால் உயிரிழந்த காவலர் அருள் பிரபுதாஸ் என்பவரின் குடும்பத்திற்கு சக காவலர்கள் ஒன்றிணைந்து 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினர். அதில் 20 லட்சத்தை உயிரிழந்த காவலரின் பெற்றோர் பெயரில் டெபாசிட் செய்தும் 5 லட்சம் ரூபாயை ரொக்கமாக கையிலும் கொடுத்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே செல்போன் திருடியதாக கூறி சன்னியாசியை கொலை செய்து புதைத்த சம்பவம் தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கொன்று புதைக்கப்பட்ட மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த சன்னியாசி ரவி என்பவரின் உடல் போலீசார் முன்னிலையில் தோண்டி எடுக்கப்பட்டது. சென்னை அடுத்த மாங்காட்டில் சிட்டி யூனியன் வங்கி வாசல் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட குடும்பத்தினரை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி வாகனத்தில் ஏற்றினர். வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாததால் தமிழரசன் என்பவரது வீட்டை வங்கி அதிகாரிகள் ஜப்தி செய்ததை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் சட்டவிரோதமாக கனிம வளங்களை ஏற்றி வந்து விற்பனை செய்ய முயன்ற 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆந்திராவிலிருந்து உரிய அனுமதியின்றி கனிம வளங்களை ஏற்றி வந்த 3 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு 2,94,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் அடுத்த கோவிந்தவாடி பகுதியில் திருவிழாவின் போது ஏற்பட்ட மோதல் காரணமாக தாய் தந்தை கண்முன்னே மகனை கொடூரமாக வெட்டி கொலை செய்த வழக்கில் 6 பேரை போலீசார் கைது செய்தனர். கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட அடிதடி தொடர்பாக புகார் அளித்த தமது குடும்பத்தினரை கொலை செய்து விடுவதாக மிரட்டியதால் உதயநிதி என்பவரை கொன்றதாக பிரேம்குமார் வாக்குமூலம் அளித்துள்ளார். சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்ததாக 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 3000 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். ஆந்திராவிலிருந்து போதை மாத்திரைகளை வாங்கி வந்து தண்டையார்பேட்டை பகுதியில் இந்த நால்வரும் விற்பனை செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஏடிஎம்மில் பணம் எடுக்க உதவி கோரும் முதியவர்களிடம் நூதன முறையில் பணத்தை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். பன்னீர்செல்வம் என்ற அந்த நபர் முதியவர்களுக்கு பணம் எடுத்து கொடுத்த பின்னர் அவர்களிடம் போலி ஏடிஎம் கார்டை கொடுத்தனுப்பிவிட்டு பணத்தை திருடி வந்துள்ளார். திண்டிவனம் அருகே செந்தூர் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் விழாவில் பட்டாசு வெடித்து சிதறியதில் 5 சிறார்கள் மற்றும் நாடக ஆசிரியருக்கு தீக்காயம் ஏற்பட்டது. சுவாமி புறப்பாடுக்கு முன்பு பட்டாசு வெடித்ததில் சிதறிய தீப்பொறி நாடக மேடை அருகே வைத்திருந்த வானவெடியில் பட்டு தீப்பற்றி எரிந்தது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பிளாஸ்டிக் கழிவுகள் சேமிப்பு கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு படை வீரர்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மதுரையில் வீலிங் செய்தவாறு இருசக்கர வாகனத்தை இயக்கி அதனை சமூக வலைதளங்களில் வீடியோவாக வெளியிடும் இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. இதுபோன்ற இளைஞர்களின் அட்ராசிட்டியால் சாலைகளில் செல்லும் பிற வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் புதை வடிகாலில் அடைப்பு ஏற்பட்டு குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெள்ளைக்குளம் தெரு பகுதியில் வெளியேறி சாலையில் தேங்கும் கழிவு நீரால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக புகார் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே விளைநிலத்தில் உள்ள கரும்பு பயிர்களை அடியாட்கள் வைத்து சேதப்படுத்திய நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயி ஒருவர் புகார் அளித்துள்ளார். கோபாலகிருஷ்ணனின் விவசாய நிலத்தை பழனிசாமி என்பவர் அபகரிக்கும் நோக்கத்தில் கரும்பு பயிர்களை அழிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. திரிபுரா, மணிப்பூர், மிசோரம் மற்றும் நாகாலாந்து மாநிலங்களில் வரும் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனால் நாட்டின் வடகிழக்கு பகுதியில் உள்ள சில மாநிலங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் சில மாநிலங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஒடிஷாவில் பாஜகவை சேர்ந்த மோகன் சரண் மாஜி முதலமைச்சராக பொறுப்பேற்றதை அடுத்து பதவியேற்றுக் கொண்ட அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி முதல் பெண் துணை முதலமைச்சரான பிரவித்தி பரிடாவுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் வளர்ச்சித்துறை மற்றும் சுற்றுலா மேம்பாட்டுத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது.
சத்தீஸ்கரில் அபுஜமத் காட்டில் நக்சலைட்டுகளுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கையின் போது படுகாயமடைந்த 2 வீரர்கள் ராய்ப்பூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த மாநிலத்தில் பாதுகாப்பு படையினரின் கூட்டு நடவடிக்கையின் போது 8 நக்சல்கள் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மத்திய பிரதேசத்தின் மண்ட்லா மாவட்டத்தில் மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக 11 பேரின் வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. மாநிலத்தில் சட்டவிரோத மாட்டிறைச்சி வர்த்தகத்திற்கு எதிரான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நடத்திய சோதனையில் வீடுகளில் பிரிட்ஜில் வைத்திருந்த மாட்டிறைச்சிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். உத்தரப்பிரதேசம் காசியாபாத்தில் உள்ள பேக்கிங் நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. ரோனிகா சிட்டி தொழிற்பேட்டை பகுதியில் 3 மாடிகள் கொண்ட இந்த கட்டடம் திடீரென தீப்பிடித்து எரிந்ததில் ஏராளமான பொருட்கள் கருகி சேதமடைந்தன. 24 தீயணைப்பு வண்டிகள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டன. ஹிமாச்சல பிரதேசத்தின் சோலன் மாவட்டத்தில் உள்ள மலையில் காட்டுத் தீ ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சிறிது நேரத்திலேயே நீண்ட தொலைவுக்கு பரவிய தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக ஈடுபட்டனர். ஆந்திராவில் விளை நிலத்தில் போடப்பட்ட ஆழ்துளை கிணற்றிலிருந்து எரிவாயு பீய்ச்சி அடித்ததால் விவசாயிகள் அச்சமடைந்தனர். சுமார் 15 மீட்டர் உயரத்திற்கு எரிவாயு சீறி பாய்ந்த நிலையில் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு சென்று நிலைமையை சரி செய்தனர். உத்தரப்பிரதேசம் நொய்டாவில் அமுல் ஐஸ்கிரீமில் பூரான் கிடந்ததாக புகார் எழுந்துள்ளது. மும்பையில் ஆன்லைனில் ஆர்டர் செய்த ஐஸ்கிரீமில் மனித விரல் கிடந்ததாக அதிர்ச்சியூட்டும் வீடியோ வெளியான நிலையில் நொய்டாவில் ஆன்லைனில் ஆர்டர் செய்த அமுல் ஐஸ்கிரீமில் பூரான் கிடந்ததாக பெண் வீடியோ வெளியிட்டுள்ளார். பீகார் மாநிலத்தில் விபத்தில் காயமடைந்த இளைஞருக்கு அட்டை பெட்டியை வைத்து அரசு மருத்துவர்கள் கட்டுப்போட்டுவிட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த இளைஞர் உடைந்த காலில் அட்டை பெட்டி கட்டுடன் உள்ள வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி மக்களவை தொகுதியில் மோடி போட்டியிட்டு வெற்றி பெற்றதை அடுத்து ஒரு கிராமத்தில் இந்து முறைப்படி தவளைகளுக்கு திருமணம் செய்து வைத்து அப்பகுதி மக்கள் கொண்டாடினர். மணமக்களைப் போல் தவளையை அலங்கரித்து மங்கள வாத்தியம் முழங்க நடைபெற்ற திருமண வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பணவீக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பாகிஸ்தானில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளிக்கும் வகையில் பரிசு ஒன்றை அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. பெட்ரோல் விலை 10 ரூபாய் 20 காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் 33 காசுகள் குறைத்து அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இலங்கையில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் ஏற்பாட்டில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. இலங்கை வரலாற்றிலேயே முதன்முறையாக திருகோணமலையில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற யோகா நிகழ்ச்சியினை செந்தில் தொண்டமான் கம்பத்தில் கொடியேற்றி யோகா பயிற்சியை தொடங்கி வைத்தார். வரும் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு லண்டனில் உள்ள இந்திய தூதரகத்தின் ஏற்பாட்டில் யோகா பயிற்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் உற்சாகத்துடன் பங்கேற்று யோகா பயிற்சி செய்தனர். இங்கிலாந்து இளவரசர் வில்லியம்ஸின் மனைவி கேட் மிடில்டன் புற்றுநோய் பாதிப்பிற்கு பிறகு முதலாக பொதுவெளியில் தோன்றினார். மன்னர் சார்லஸின் பிறந்த நாளை முன்னிட்டு லண்டனில் நடந்த ராணுவ அணிவகுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதன் மூலம் சுமார் 6 மாதத்திற்கு பிறகு பொதுவெளியில் தோன்றினார். ஜப்பானில் 48 மணி நேரத்தில் மக்களை கொல்லக்கூடிய சதை உண்ணும் பாக்டீரியா பரவி வருவது மக்களிடம் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நோய் தொற்றுக்கு ஜப்பானில் இந்த ஆண்டில் இதுவரை 977 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டு 941 பதிவானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் கேளிக்கை பூங்கா ஒன்றில் மக்கள் தலைகீழாக தொங்கிய வீடியோ காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஓரிகான் மாகாணத்தின் போர்லாந்து நகரில் உள்ள கேளிக்கை பூங்காவில் அட்மாஸ்பியர் எனப்படும் ரைடு திடீரென செயல்படாமல் போனதால் அதில் ஏறிய மக்கள் அரை மணி நேரமாக தலைகீழாக தொங்கியபடி பரிதவித்தனர். T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியா கனடா அணிகள் விளையாட இருந்த 33வது லீக் ஆட்டம் மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டது. இதனால் இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி பகிர்ந்தளிக்கப்பட்டது. இதன் மூலம் ஏ பிரிவின் புள்ளி பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ள இந்திய அணி தோல்வியே சந்திக்காமல் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியுள்ளது.
T20 உலகக்கோப்பையில் நமீபியாவை வீழ்த்தி சூப்பர் 8 சுற்றுக்கான வாய்ப்பை இங்கிலாந்து அணி பலப்படுத்தியுள்ளது. மழை காரணமாக 10 ஓவர்களாக ஆட்டம் குறைக்கப்பட்ட நிலையில் இங்கிலாந்து 122 ரன்கள் குவித்தது. DLS விதிப்படி 127 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் நமீபியா அணி 84 ரன் மட்டுமே எடுத்ததால் 41 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அபார வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை T20 தொடரின் லீக் போட்டியில் நேபாளத்தை வீழ்த்தி 1 ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அணி த்ரில் வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய தென்னாப்பிரிக்கா 115 ரன்கள் எடுத்த நிலையில் நேபாள அணி 114 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. பாகிஸ்தான் அணிக்குள் வீரர்கள் 3 பிரிவுகளாக செயல்பட்டதால் தான் T20 உலகக்கோப்பை தொடரிலிருந்து வெளியேறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாபர் அசாம், அஃப்ரிடி, முகமது ரிஸ்வான் ஆகிய 3 தலைமையில் வீரர்கள் பிரிந்து செயல்பட்டதே தோல்விக்கு காரணம் என உலாவரும் தகவலால் ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். நடப்பு T20 உலகக்கோப்பையே தனது கடைசி T20 உலகக்கோப்பை தொடர் என நியூசிலாந்து அணியின் முன்னணி வீரர் ட்ரெண்ட் போல்ட் அறிவித்துள்ளார். T20 உலகக்கோப்பை வரலாற்றில் இதுவரை 17 ஆட்டங்களில் விளையாடியுள்ள போல்ட் 32 விக்கெட்டுகள் வீழ்த்தி அசத்தியுள்ளார். அல்லு அர்ஜுன் நடித்துள்ள புஷ்பா 2 படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ரிலீஸ் தேதி மீண்டும் தள்ளி போக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இறுதிக்கட்ட பணிகளில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி படத்தை வெளியிட படக்குழு முடிவு செய்திருக்கிறது. புஷ்பா 2 படத்தின் ரிலீஸ் தேதி ஒத்திவைக்கப்பட உள்ளதாக வெளியான தகவலை அடுத்து பல்வேறு புதிய படங்களை ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியிட பட தயாரிப்பு நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன. அந்த வகையில் நடிகர் ராம் பொதினேனி நடித்துள்ள டபுள் ஸ்மார்ட் திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் சேதுபதியின் மகாராஜா திரைப்படத்தை பார்த்து இயக்குனர் வெங்கட் பிரபு பாராட்டினார். அருமையான திரைக்கதை என்றும் படத்தை மிகவும் ரசித்து பார்த்ததாகவும் எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அனைவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் என்றும் தெரிவித்துள்ளார். அருண்ராஜா காமராஜ் இயக்கத்தில் உருவாகும் படத்தில் விஷ்ணு விஷால் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். விஷ்ணு விஷால் தனது எக்ஸ் தள பக்கத்தில் அருண்ராஜாவுடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்ததோடு படப்பிடிப்பு எப்போது துவங்கும் என்ற ஆவலுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். திருமணத்திற்கு பிறகு நடிப்பது குறித்து முடிவெடுப்பதற்கு தமது மகளுக்கு தனிப்பட்ட உரிமை இருக்கிறது என நடிகர் அர்ஜுன் தெரிவித்தார். அர்ஜுன் மகள் ஐஸ்வர்யாவிற்கும் உமாபதி ராமையாவிற்கும் திருமணமான நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் நடிப்பது குறித்து தனது மகள் முடிவு செய்வார் என கூறினார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அழைத்தாலும் கூட தாம் அரசியலுக்கு வரமாட்டேன் என நடிகர் பாலா தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த பல்லாவரத்தில் தனியார் கல்லூரியில் அடுக்குமாடி நிறுவனங்களின் கண்காட்சியை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். நடிகர் அமீர் கானின் தாய் ஜீனத் ஹுசைனின் 90வது பிறந்தநாள் விழா மும்பையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமீர் கானின் முன்னாள் மனைவிகள் கிரண் ராவ், ரீனா தத்தா மற்றும் மகள் ஈரா கான், பழம்பெரும் நடிகை ஆஷா பரேக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சூரிய ஒளி வெளிச்சத்தில் எடுக்கப்பட்ட நடிகை பிரியங்கா சோப்ராவின் புகைப்படங்கள் ரசிகர்களை ஈர்த்து வருகின்றன. ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரியங்கா சோப்ரா குட்டி உடையில் ஸ்டைலாக கூலிங் கிளாஸ் அணிந்து கொண்டு எடுக்கப்பட்ட போட்டோக்களை இணையத்தில் பகிர்ந்துள்ளார். நடிகர் ராம் சரண், உபாசனா காமினேனி தம்பதி தங்களது 12வது திருமண நாளை உற்சாகமாக கொண்டாடினர். இதையொட்டி மகள் கிளீன் காராவுடன் கைகோர்த்து நிற்கும் புகைப்படத்தை உபாசனா எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டு ராம் சரணுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் சோழவந்தானில் பிரபல இயல் இசை நாடக சக்கரவர்த்தியும் திரைப்பட நடிகருமான கலைமாமணி TR மகாலிங்கத்தின் 100ஆண்டு விழாவை ஒட்டி திரைப்பட கலைஞர்கள் சார்பில் நாடக நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தென்கரையில் உள்ள அவரது வீட்டில் YG மகேந்திரனின் குழுவினர் நடத்திய நாடகத்தை நடிகர் நாசர், செந்தில் உள்ளிட்டோர் கண்டு ரசித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சீனிவாச பெருமாள் கோவிலில் வேலூர் ஸ்ரீபுரம் நாராயணி சக்தி அம்மா சுவாமி தரிசனம் செய்தார். கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நடைபெற்ற பஜனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நடனமாடி பெருமாளை வழிபட்டனர்.
சென்னை அடுத்த புழலில் புனித அந்தோணியார் ஆலயத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்ற திருவிழாவில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். மின்னொளி அலங்கார சப்பரத்தில் வைக்கப்பட்ட அந்தோணியாரை கிறிஸ்தவர்கள் சுமந்து ஊர்வலமாக சென்று வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலய திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புனித செபஸ்தியர்களுக்கு இந்திய ரூபாய் நோட்டுகள் மட்டுமல்லாமல் ரோமன் ரியால், அமெரிக்க டாலர் உள்ளிட்ட வெளிநாட்டு கரன்சிகள் மற்றும் மின்னொளி அலங்காரம் செய்யப்பட்டது. இன்ஃபினிக்ஸ் நோட் 40 5G ஸ்மார்ட் போன் வரும் 21ஆம் தேதி அறிமுகம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த போன் பிளிப்கார்ட் தளத்தில் விற்பனைக்கு வரும் என்றும் கூறப்படுகிறது. சக்தி வாய்ந்த மீடியாடெக் டைமென்சிட்டி 7020 சிப்செட், Exvo X14 சார்ந்த ஆண்ட்ராய்டு 14 இயங்குதளம் என பல அல்டிமேட் பிக்சர்களை கொண்டுள்ளது. பிளிப்கார்ட் தளத்தில் விவோ T3 5G ஸ்மார்ட் போனுக்கு தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளது. 50 MP ட்ரிபிள் ரியர் கேமராக்கள், டைமென்சிட்டி சிப்செட், ஃபாஸ்ட் சார்ஜிங் உள்ளிட்ட பல சிறப்பான அம்சங்களை கொண்ட இந்த ஸ்மார்ட் போனுக்கு பிளிப்கார்ட் தளத்தில் குறிப்பிட்ட கார்டுகளை பயன்படுத்தி 19,249 ரூபாய் என்ற தள்ளுபடி விலையில் வாங்க முடியும். கவசாகி நிறுவனம் 2024ஆம் ஆண்டுக்கான அப்டேட் செய்யப்பட்ட நிஞ்சா 300 பைக்கை அறிமுகம் செய்துள்ளது. 296cc parallel twin, liquid cooled மோட்டார் மற்றும் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் என அதிரடி அப்டேட்டுகளுடன் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த பைக்கின் விலை மாற்றமின்றி 3,43,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்தியாவில் முதலாக பங்கு பத்திர விற்பனையை துவக்க உள்ள ஹூண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெட் அதற்கான முதற்கட்ட ஆவணங்களை செபியிடம் தாக்கல் செய்துள்ளது. ஹூண்டாயின் பங்கு விற்பனை திட்டமிட்டபடி நடந்தால் இந்தியாவிலேயே அது மிகவும் பெரிய பங்கு விற்பனையாக இருக்கும் என்று கூறப்படுகிறது.